ஓம் சாந்தி 21/8/2026 சாக்கார முரளியின் ஞான கருத்துக்கள். சிவபாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தந்தை இனிமேலும் இனிமையான சாக்ரீனாக இருக்கிறார். ஆகையால் அனைத்து வீணான விஷயங்களையும் விட்டுவிட்டு அந்த தந்தையை நினைவு செய்தால் நீங்களும் இனிமையான சாக்ரீனாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: நீங்கள் தந்தையிடத்தில் ஸ்ரீமத் பெற்று தனக்குள் எந்த சன்ஸ்காரத்தை நிறைத்து கொண்டிருக்கிறீர்கள்? பதில்: எதிர்காலத்தில் அமைச்சர்கள் இன்றி முழு உலகையும் ராஜ்யம் செய்யும் சன்ஸ்காரம், அதாவது ஆளுமை திறன். அமைச்சர்கள் இல்லாத ஒரு ராஜ்யம். நீங்கள் இங்கு வந்திருப்பதை எதிர்காலத்தில் ராஜ்யம் நடத்துவதற்கான ஸ்ரீமத் பெறுவதற்காக. தந்தை உங்களுக்கு அரை கல்பம் வரை யாரிடத்திலும் ஆலோசனை பெற வேண்டிய அவசியமே ஏற்படாதவாறு ஸ்ரீமத் கொடுக்கின்றார். யாருடைய புத்தி பலவீனமாக இருக்கிறதோ அவர்கள்தான் ஆலோசனை பெற வேண்டியிருக்கும். பாடல்: நீங்கள்தான் தாயாகவும் இருக்கிறீர்கள், தந்தையாகவும் இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடல் கேட்டீர்கள். இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே அப்படின்னு கூறியது யார்? கண்டிப்பாக ஆன்மீக தந்தை தான் அவ்வாறு கூற முடியும். இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் இப்போது எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். மேலும் மிக அன்பாக தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் சுகம் சாந்தி கொடுக்கக்கூடியவர் அல்லது அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் உலகில் ஆன்மீக தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால்தான் துக்கத்தின் போது தந்தை எல்லோரும் நினைவு செய்து கொண்டிருக்கின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். பாபா நம்மை சுகதாமத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிவீர்கள். சதா காலத்திற்கும் சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்கக்கூடிய தந்தையின் எதிரில் வந்திருக்கிறீர்கள். எதிரில் கேட்பதற்கும் தூரத்திலிருந்து கேட்பதற்கும் அதிக வித்தியாசம் இருப்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். மதுவனத்தில் எதிரில் வருகிறீர்கள். மதுவனம் மிகவும் பிரபலமானது. இங்கு நிராகார தந்தை குழந்தைகளாகிய உங்களை சந்திக்கின்றார். நீங்கள் உங்களை அடிக்கடி ஆத்மா என்ற நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மா, தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறேன். முழு கல்பத்திலும் இந்த ஒரே ஒரு சமயத்தில்தான் வருகின்றார். இந்த கல்பத்தின் மங்களகரமான யுகம் சங்கம யுகம். சிவபாபா இந்த சங்கம யுகத்தை மங்களகரமான சங்கம யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு புருஷோத்தம் என்றும் பெயர் வைக்கப்படுகிறது. இந்த சங்கம யுகத்தில்தான் அனைத்து மனிதர்களும் உத்தமமானவர்களாக ஆகின்றனர். இப்போது அனைத்து மனித ஆத்மாக்களும் தமோ பிரதானமாக இருக்கின்றனர், பிறகு சதோ பிரதானமாக ஆகின்றனர். முழு நடிப்பும் ஆத்மாதான் நடிக்கிறதே தவிர ஷரீரம் அல்ல. ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் சேர்ந்து விடும்போதுதான் நடிப்பு நடிக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் உண்மையில் நிராகார உலகம் அல்லது சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பது உங்களது புத்தியில் வந்துவிட்டது. இது யாருக்கும் தெரியாது. உண்மையில் ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் வசித்தன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அது நிராகார உலகமாகும். அது ஆத்மாக்கள் வாழ்கின்ற நிராகாரமான உலகமாகும். இது ஜீவ ஆத்மாக்கள் வாழ்கின்ற சாக்கார உலகமாகும். இங்கு நாம் அனைவரும் ஆத்மாக்கள், பாகத்தை ஏற்று நடிக்கும் நடிகர்கள். முதலில் நாம் தான் நடிக்க வருகிறோம். பிறகு வரிசை கிரமமாக வந்து கொண்டிருப்பார். அனைத்து நடிகர்களும் ஒன்றாக வந்துவிட மாட்டார்கள். விதவிதமான நடிகர்கள் வந்து கொண்டிருப்பர். இப்போது நாடகம் முடிவடைகிறதோ அப்போதுதான் அனைத்து ஆத்மாக்களும் ஒன்றாக சேருவார்கள். இப்போது உங்களுக்கு அறிமுகம் கிடைத்துவிட்டது. அதாவது நீங்கள் ஆத்மா அப்படின்ற அறிமுகம் உங்களுக்கு கிடைத்துவிட்டது. உண்மையான ஆத்மாவின் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியது இங்கு நடிப்பதற்காக வருகிறது. நம்மளுடைய உண்மையான வீடு எதுனா பரந்தாமம், சாந்தி தாமம்.
தந்தை முழு நேரமும் நடிக்க வருவது கிடையாது. தந்தை எப்பொழுது வராருன்னா அவருடைய நேரம் வரும்பொழுது இந்த ஞானம் இந்த முரளியை கொடுத்துட்டு திரும்ப நம்மளுடைய வீடான பரந்தாமத்திற்கே போயிடுவாங்க. நாம் தான் நடித்து நடித்து தமோ பிரதானமாக ஆகிவிடுவோம். நாம் தான் நடித்து உயர்ந்த நிலை சதோ பிரதான நிலையில் இருந்து தமோ பிரதானமாக ஆகிடுறோம். சத்யுகத்தில் அமைச்சர்கள் இருக்க மாட்டார்கள். ஆலோசனை கொடுப்பவர்கள் அவசியம் இல்லை. அவர்கள் ஸ்ரீமத் மூலம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆகிவிடுகின்றனர். பிறகு அவர்கள் மற்றவர்களிடமிருந்து ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேளை யாரிடத்திலாவது ஆலோசனை பெற்றார், இவர்களது புத்தி பலவீனமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போது பெறக்கூடிய ஸ்ரீமத் சத்யுகத்திலும் நிலைத்து இருக்கும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும். பாபா நமக்கு ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நான் வந்திருப்பதே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பதற்காக என்று தந்தை கூறுகின்றார். எந்த அளவிற்கு யார் முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு பதவி அடைவார்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையிடம் எந்த வேறுபாடும் கிடையாது. தந்தை யார்கிட்டையும் எந்த வேறுபாடும் பார்க்கறதில்ல. அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒன்று போல தான் படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நான் ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறேன் என்பது தந்தை அறிவார். ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவர்களுக்கு முயற்சி செய்கின்றன. ஆண் பெண் என்ற பார்வை இங்கு கிடையாது. ஏன்னா இங்கே சரீரத்தை பார்க்க மாட்டாங்க, ஆத்மாவை தான் பார்ப்பாங்க. குழந்தைகள், நீங்கள் அனைவரும் எல்லையற்ற தந்தையிடம் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள். அவர்களுக்கு தந்தை கற்பிக்கின்றார், ஆஸ்தி கொடுக்கின்றார். தந்தை தான் ஆன்மீக குழந்தைகளிடத்தில் உரையாடல் செய்கின்றார். ஹே செல்லமான இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே, நீங்கள் அதிக காலம் நடித்து இப்போது ஆஸ்தி அடைவதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள். தந்தையை சந்திக்கிறீர்கள். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. தந்தை குழந்தைகளை பார்த்து சொல்கிறாங்க, என்னுடையவர் ஆவதன் மூலம் நினைவு நிலையாக இருக்கும் என்பதே கிடையாது. மற்றபடி என்ன முயற்சி செய்வீர்களோ, எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை முயற்சி செய்ய வேண்டும். ஞான அமிர்தம் பருகி கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஞானத்தை தினமும் கேட்கணும். இது நமது கடைசி பிறப்பு என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சரீர உணர்வை நீக்கி ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். இல்லற விவகாரத்தில் இருக்க வேண்டும். அவசியம் முயற்சி செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்தால் போதும். தாயும் நீயே, தந்தையும் நீயே. இவை அனைத்தையும் பக்தி மார்க்கத்தின் மகிமையாகும். நீங்கள் ஒரே ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். நான் ஒருவன்தான் சாக்ரீனாக இருக்கிறேன். நீங்களும் மற்ற அனைத்து விஷயங்களையும் விடுத்து, வீணானவைகளை அனைத்தையும் விடுத்து நீங்களும் இனிமையான சாக்ரீனாக ஆகிவிடுங்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு யுக்திகளை கூறிக்கொண்டே இருக்கின்றார். இவர் தந்தை, ஆசிரியர், குருவாக இருக்கின்றார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். உலகில் ஒரு குரு இருந்துவிட்டால் பிறகு பிற குழந்தைகளுக்கு சிம்மாசனம் கொடுத்து விடுவார்கள். அவர்கள் எப்படி சத்கதிக்கு கொண்டு செல்வார்கள்? அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒருவர்தான் ஆவார். தந்தை அனைவரும் தூய்மையானவர்களாக ஆக்கி அழைத்து செல்கிறார். தந்தை அனைவரையுமே தூய்மையானவர்களாக ஆக்கி தான் பரந்தாமமான நம்மளுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிறகு யாரும் உடனேயே பதித்தமாகி விடுவது கிடையாது. வரிசை கிரமமாக இருக்கின்றனர். அந்த தூய்மையிலுமே வரிசை கிரமம் இருக்குது. தூய்மையற்ற நிலை ஆகிறதுக்கும் வரிசை கிரமம் இருக்குது. முதல்ல நம்ம வரும்போதே தூய்மையற்ற நிலையில் நம்ம வந்துட மாட்டோம். முதல்ல சதோ பிரதான நிலையில் இருப்போம். அதுக்கப்புறம் ரஜோ பிரதானம், அதுக்கப்புறம் தமோ பிரதானம். அந்த 3 நிலைகளை ஸ்டெப்பாக தான் நம்ம வருவோம். விநாச காலத்தில் பரம்பிதா பரமாத்மாவின் மீது அன்பான புத்தியுடையவர்கள்
வெற்றி அடைவார்கள். விநாச காலத்தில் அப்பா பரமாத்மாவின் மீது அன்பான புத்தியுடையவர்களாக இருக்கிறவங்க வெற்றி அடைவார்கள். நீங்கள் எந்த அளவு அன்பான புத்தியுடையவர்களாக ஆவீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். தேக அபிமானத்தின் வருவதன் மூலம் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைய முடியாது. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு வணக்கம் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் காலை வணக்கம், நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. ஞான ரத்தினங்களால் தனது புத்தியை நிறைத்து கொள்ள வேண்டும். எந்த வகையான சந்தேகமும் எழுப்பக்கூடாது. எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்யும் முயற்சி செய்து தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். மற்றபடி கேள்விகளில் செல்லக்கூடாது. 2வது பாயிண்ட்டு. ஒரு தந்தையிடத்தில் உண்மையான அன்பு வைத்து தந்தைக்கு சமம் இனிமையான சாக்ரீனாக ஆக வேண்டும். வரதானம். சதா ஞான சூரியனின் எதிரில் இருக்கக்கூடிய உள்நோக்கு முகமுடையவர் ஸ்வமானதாரி ஆகுக. வரதானத்திற்கான விளக்கம். சூரியனின் எதிரில் சூரியனை பார்த்ததும் சூரியனின் கிரகணங்கள் அவசியம் வரும். அதே போன்று எந்த குழந்தைகள் சூரியனின் தந்தையின் எதிரில் சதா இருக்கிறார்களோ அவர்கள் ஞான சூரியனின் அனைத்து குணங்களின் கிரகணங்கள் தனக்குள் அனுபவம் செய்வர். அவர்களது தோற்றத்தில் உள்நோக்கு முகத்திற்கான ஜொலிப்பு மற்றும் சங்கம யுகத்தின் எதிர்கால அனைத்து ஸ்வமானத்தின் ஒளி தென்படும். இதற்கு இது கடைசி நேரம் என்ற நினைவில் சதா இருக்க வேண்டும். எந்த ஒரு நிமிடத்திலும் இந்த சரீரம் அழிந்து போகலாம். ஆகையால் சதா அன்பான புத்தி உடையவராகி ஞான சூரியனின் எதிரில் இருந்து உள்நோக்கு முகம் மற்றும் ஸ்வமானத்தின் அனுபவத்தில் இருங்கள். ஸ்லோகன். சதா பறக்கும் கலையில் பறப்பதுதான் சண்டை சச்சரவுகளின் மலையை கடப்பதாகும். அவ்யக்த இஷாரா. தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மை ஆகுங்கள். தூய்மைதான் உயர்ந்த நிலையாகும். இதுவே யோகி வாழ்க்கைக்கு ஆதாரமாகும். நம்மளுடைய பிராமண வாழ்க்கையில் தூய்மைதான் அஸ்திவாரம். யோகி வாழ்க்கைக்கு ஆதாரமும் அதுதான். துளியளவும் சங்கல்பத்திலும் எந்த விதமான அசுத்தம் இருக்கிறது என்றால் எங்கு அசுத்தத்தின் அம்சம் இருக்கிறதோ அங்கு தூய்மையான தந்தையின் நினைவு இருக்காது. தூய்மையினுடைய அசுத்தத்தின் அம்சம் இருக்கிறது அப்படின்னா தந்தையுடைய நினைவு இருக்காது. அவர் யார், எப்படிப்பட்டவர் என்ற நினைவும் வராது. ஆகையால் மனதளவிலும் கூட அசுத்தத்தின் துளியையும் அழித்து சம்பூர்ண தூய்மையானவர் ஆகுங்கள். உங்களுடைய சங்கல்பத்தில் கூட அசுத்தமான எண்ணங்கள் வரக்கூடாது. நான் பூஜ்ய ஆத்மா இந்த சரீரம் என்ற கோயிலில் வீற்றிருக்கிறேன் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். நான் பூஜ்ய ஆத்மா இந்த சரீரம் என்ற கோயிலில் வீற்றிருக்கிறேன் அப்படின்ற நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.